So in a class 2021 கேட்ட கொஷின்ஸ் ஃபிசிக்ஸில் பர்டிகுலராக அதை பற்றி நம்ம நீட் எக்ஸாமினேஷனில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதை பற்றி சில டிஸ்கஷன்ஸ் நம்ம பண்ணுவோம். எப்போதுமே ஒரு போர்டு எக்ஸாமோ இல்லைன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமோ இருந்தது அப்படின்னா அதில் ப்ரீவியஸாக ஒரு 3 வருஷ கொஷின் பேப்பரை கொஞ்சம் பார்த்தோம்னாலே அதிலே அந்த கொஷின் பேட்டர்ன் எப்படி கேட்குறாங்க, எந்தெந்த கான்செப்டை எப்படி கேட்குறாங்க அப்படின்ற ஒரு பேட்டர்ன் நமக்கு கிடச்சிரும். ஸோ தட் அது ஸ்மார்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம். ஸோ இப்போ இந்த கேஸ் இது முதல்ல நாம் அனலைஸ் பண்ணுவோம். இது என்ன கான்செப்ட் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, என்ன கொடுத்துருக்கான், அதாவது 2 சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் கண்டக்டர்ஸ் ஆஃப் ரேடியஸ் R1 R2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்கிமேட்டிக்காக ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம் இல்லையா. R1 R2 அங்கே போடாத, இப்படி போடு. அதாவது கொஷின் நம்பர் 1 நான் எழுதுறது அப்படியே எழுதிட்டு வா. இங்கே 2 charged spherical conductors of radius ன்னு கொடுத்துருவோம். ஸோ now let us draw 2 spheres. இந்த ஸ்பியர்ஸோட ரேடியஸ் வந்து ஒன்று R1 இன்னொன்று R2. இந்த ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஒரு ஒயர் மூலியமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி இது வந்து ஒரு கண்டக்டிங் ஒயர். அப்போ இந்த கண்டக்டிங் ஒயர் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு பொட்டன்ஷியல் கனெக்ட் பண்ணால் அது ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ புரியுதா? ஸோ இதோட ரேடியஸு R1, இதோட ரேடியஸு R2. அப்போ இதில் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், இதில் ஒரு பொட்டன்ஷியல் இருந்ததுன்னா இது ரெண்டும் ஒன்றா தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ V1 = V2 தானே. இப்போ புரியுதா? ஸோ ஈக்கு பொட்டன்ஷியல் அது. இந்த ரெண்டும் சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் த ரேஷியோ ஆஃப் த சார்ஜ் டென்சிட்டி, சார்ஜ் டென்சிட்டிங்கிறது σ1 σ2, இதோட ரேடியஸ் என்னவா இருக்கும்? இதுதான் கொஷின். இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் 1 R1/R2, ஆப்ஷன் 2 R2/R1, ஆப்ஷன் 3 the square root of R1/R2, option 4 that is R1 squared divided by R2 squared. இதுதான் கொஸ்டின். சரியா? இப்போ நீங்கள் ரெஃபரன்ஸ்லாம் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொட்டன்ஷியல்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா நான் சொல்லி பார்ப்போம். V is equal to 1/4πε0 into Q by R squared. R squaredல R. இதுதான் ஃபார்முலா. இப்போ ஈக்கு பொட்டன்ஷியல் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகேவா? இப்போ V is equal to 1/4πε0 into Q by, அப்போ V1 அப்படிங்கிறது இது அப்படியே போட்டுக்கலாம் R1, இது Q1 கரெக்டா? அதே மாதிரி V2 அப்படிங்கிறது 1/4πε0 into என்ன வரும்? Q2 divided by R2 அப்படின்னு வரும். இப்போ நமக்கு ஒரு பொட்டன்ஷியல் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்சிட்டியில் ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னு சொல்ல முடியுமா? சார்ஜ் பை ஏரியா. அதுதான் என்னது? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, அதாவது Q/A. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், அவன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப், அதாவது σ1 அப்படின்றது Q1 டிவைடட் பை எவ்வளோ? A1 கரெக்டாக? Q1 டிவைடட் பை A1. ஏன்னா ஏரியா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரேடியஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் அடுத்தது சிக்மா என்ன வரும் இந்த இடத்துட்ட? இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம போடணும். இந்த சார்ஜ்னா இந்த ரேடியஸுக்கு தகுந்த மாதிரி, இந்த ரேடியஸ் தகுந்த மாதிரி, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா?
ரைட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, q சிக்மா 2 அப்படின்றது என்ன, q2 டிவைடட் பை a2வா. இப்போ ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் a1 அப்படின்னா என்ன, ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் தானே, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர், கரெக்டாக. ஸ்பியர், the surface area of a sphere அப்படின்றது 4 pi r1 square தானே, r1 square. அப்போ a2 என்னது, 4 pi r2 square, கரெக்டா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணுமா. ஸோ சிக்மா 1, இப்போ இந்த q1க்கு பதிலாக சிக்மா 1 a1, கரெக்டா. q1க்கு பதிலாக என்னது, சிக்மா 1 a1. q2க்கு பதிலாக என்ன பண்ணணும், சிக்மா 2 a2. தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா 1ன்னா என்னம்மா, சிக்மா 1 இங்கே அப்படியே எடுத்துக்கலாம். சிக்மா 1 a1 4 pi r1 ஸ்கொயர்டா. இங்கே சிக்மா 2 4 pi r2 ஸ்கொயர். இப்போ இந்த q1 q2க்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. அப்போது v1 by v2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 1 by 4 pi எப்சிலான் கேன்சல் ஆகிடுது. அப்போ q1 by q2, கரெக்டாக. q1 by r1 divided by q2 by r2. ஓகே. இப்போ v1 by v2 is equal to q1 by q2 into இது ரெசிப்ரோகேட் ஆகிடுது இல்லை, r2 by r1, கரெக்டாக. அப்போது v1 by v2 அப்படிங்கிறது ஒன்று தானே இங்கே இல்லை, தட் இஸ் ஈக்குவல் டு 1 பிகாஸ் v1 இஸ் ஈக்குவல் டு v2, கரெக்டாக. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை q1 by q2 அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும்ல, r1 by r2 தானே, ஓகேவா. ஸோ இந்த q1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இது யூஸ் பண்ணலாமா. சிக்மா 1 4 pi r1 square divided by sigma 2 4 pi r2 square is equal to r1 by r2, கரெக்டா. ஸோ 4 pi எல்லாம் கேன்சல் ஆகிடுது. அப்போ சிக்மா 1 டிவைடட் பை சிக்மா 2 அப்படிங்கிறது r1 by r2 இன்ட்டு இது ரெசிப்ரோகேட் ஆகிடும்ல, என்னாகும் r2 ஸ்கொயர் டிவைடட் பை r1 ஸ்கொயர்டா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு r2 கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா. அப்போது அதே மாதிரி இங்கே r1 கேன்சல் ஆகிடும், கரெக்டாக. அப்போ ஆன்சர் என்ன வரும், r2 by r1 தானே இல்லையா. இந்த r2 ஸ்கொயர் r2 கேன்சல்டு, இந்த r1 ஸ்கொயர் r1, r2 by r1. ஸோ சிக்மா 1 டிவைடட் பை சிக்மா 2ங்கிறது r2 by r1. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் r2 by r1. புரியுதா. இப்போ இந்த கொஷினுக்கு என்ன இவ்வளோ பெருசு நீட்டி முடக்கி இப்படி எழுதிட்டு இருந்தால் நமக்கு டைம் வேஸ்ட்டு, கரெக்டாக. எது ப்ரொபோஷன் வச்சு போனோம்னா r1 தான் அங்கே வேரி ஆகுது இல்லை, r1 வேரி ஆகுது, அப்படிலாம் போட முடியாது. அப்போது இதுக்கு தான் இந்த மாதிரி கொஷின் வந்தால், இந்த மாதிரி ப்ரொபோஷனேட் வந்தால் நாம் என்ன ரெடி ஆகிடணும், அதுக்கு தகுந்த ஈக்குவேஷன்லாம் நம்ம டெவலப் பண்ணி பைஹார்ட் பண்ணி வச்சிடணும். அப்போ போய் இதெல்லாம் டெரிவேஷன்லாம் போட்டுக்கிறது நேரம் இல்லை. இப்போ புரியுதா, நம்ம பண்ணுற மிஸ்டேக்கு இங்கே தான். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸு ரெகுலராக போர்டு எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் போட்டு வளைச்சி நடித்து இவ்வளோ தூரம் அது போட்டால் போர்டு எக்ஸாமில் மார்க் தருவாங்க, பிரமாதமாக பண்ணிக்காம்பா அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஸ்மார்ட்டாக குயிக்காக ஆன்சர் பண்ணணும். இதுக்கு என்ன, இப்போ இந்த நீட் ப்ரிப்பரேஷனுக்கு நாம் எப்படி மெத்தடாக ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு நம்ம ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன டெம்ப்ளேட், ஒரு கொஷின் கொடுத்தா அதை எப்படி நாம் அனலைஸ் பண்ணணும், அதாவது ஒரு ஈக்குவேஷன் தான் அதை எப்படியெல்லாம் நம்ம டிரைவ்டு ஃபார்முலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும், அந்த கான்செப்டை நம்ம பார்ப்போம். அதாவது பொட்டன்ஷியல்ன்ற ஒரு ஃபார்முலாவையும் அப்புறம் என்ன சொல்கிறோம், வேறு என்ன சொல்லியிருக்காங்க, சிக்மா, இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ண. அப்போ நமக்கு என்ன தெரியணும், பொட்டன்ஷியலாக இன் டர்ம்ஸ் ஆஃப் சிக்மாவில் போட தெரியணும். அந்த ஃபார்முலா ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ அதை ரெடி பண்ணிடலாம். அப்போது நமக்கு தெரிஞ்ச இப்போ பொட்டன்ஷியல் ஈக்குவேஷன் நம்பர் 1 நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, v இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் தான் நம்ம பேசுகிறோம், 1/4 pi எப்சிலான் நாட் இன்ட்டு என்ன வரும், q டிவைடட் பை r, அவ்வளோதான்.
இது ஒரு ஈக்குவேஷன். இந்த இடத்துல என்னன்னாக்கா இது ஒரு ஸ்பியராக கன்சிடர் பண்ணுறப்போ நமக்கு நல்லா தெரியும் இன்சைட் த ஸ்பியர் பொட்டன்ஷியல் இருக்கும், ஆனால் ஃபீல்டு 0. அவுட் சைட் த மெட்டல் ஸ்பியர் ஃபீல்டு இருக்கும், உள்ளே வந்து இருக்காது. புரியுதா? ஸோ அது நம்ம கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கணும். ஸோ அப்போ V is equal to 1/4πε0 into Q/R. இந்த இடத்துல R அப்படின்றது இந்த மெட்டல் ஸ்பியரில் நம்ம சொல்கிறோம். புரியுதா? இப்போ ஒரு ஸ்பியர் இருந்தது, நடுவில் இப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இதுக்குள்ளே தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இதுக்கும் இடையில உள்ளது R அப்படின்னு வச்சுட்டோம்னா அந்த பேசிஸில் இந்த ஈக்குவேஷன் இது. புரியுதா? அடுத்தது இதில் நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த Vன்றது இதுதான். இப்போ இதையே நம்ம வேறு விதமாக சொல்லணுன்னாக்கா ஒரு ஃபார்முலாவை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போட்டு வச்சுக்கோ. இது நமக்கு தெரியும், K வச்சு சொல்லுவோம். அப்போ Q/R இந்த ஈக்குவேஷனும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இந்த Kக்கு வேல்யூ வந்து 9 × 10⁻9ன்றதும் தெரிஞ்சிருக்கணும். 10⁻9 10⁻−9. அடுத்தது 4th, இப்போ இதே V இந்த Kயை தூக்கிட்டு ப்ரொபோர்ஷனாலிட்டியை போட்டு Q/R அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதோடு நிப்பாட்டக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணணும், இந்த Vயை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் சொல்லணும், சிக்மாவில் சொல்ல போகிறோம் இல்லையா? ஸோ Q அப்படிங்கிறது இங்கே சைடில் வேணால் போட்டுக்கோ, சிக்மா அப்படிங்கிறது Q/A. கரெக்டாக? அப்போ Qங்கிறது சிக்மா is equal to 900 picofarad. ரைட்டா? அப்போ இந்த இடத்துல V is fully equal to charged V is by proportional to 100 volt V is proportional to sigma A divided by R. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் as shown in the figure புரியுதா? A. ஸோ தேவையில்லாமல் இந்த 4/ε வம்புகள் So they are shown இந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம பைஹார்ட் பண்ணி fully வச்சுக்கணும். charged by 100 volt battery. ஓகே, இதோட நிப்பாட்டக்கூடாது, இதோட ரேஷியோவையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்ஸ் இப்படி போட்டோம்னா ஆறாவது என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி And அப்போ here V1 you got plus charge, இல்லையா, V1 and here you got minus charge. divided This by is a capacitor V2 C. is equal to You have got another இங்கே என்ன வரும், connection. Q1 It is connected by from the R1. battery and connected to another uncharged. இல்லையா, divided by Q2 அப்படின்னாக்கா Yes, அப்படியே connected ரெசிப்ரோகேட் to ஆகிடும்ல, R2/Q2. Another இந்த ஃபார்முலா capacitor. தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் uncharged capacitor of 9. ஸோ சிக்மாவை பேஸ் பண்ணினா 7 என்ன வரும், V1/V2 is equal to ப்ரொபோர்ஷனாலிட்டியை டிவைட் பண்ண ஈக்குவல் டு வந்துடும். அப்போ சிக்மா 1 A1 divided by R1 into அப்படியே ரெசிப்ரோகேட் R2 divided by sigma 2 A2. கரெக்டா? அடுத்த ஈக்குவேஷன் இப்போ இந்த A1 A2 ஸ்பெரிக்கலாக இருக்கிற பட்சத்தில் ஏங்கிறது 4πr² தானே, இது வந்து ஸ்பியருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், V1/V2 is equal to கவனிங்க சிக்மா 1 A1க்கு பதில் நம்ம என்ன பண்ணோம் 4πr1² போட்டு divided by R1 into R2 divided by sigma 2 4πr2². இங்கே அதெல்லாம் சால்வ் பண்ணி வச்சிடணும். இப்போ புரியுதா? ஸோ எட்டாவது ஈக்குவேஷனை நம்ம என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கணும்னா, எட்டாவது ஈக்குவேஷன் இந்த மாதிரி πr² சேர்த்து போட்டு அப்போது இதை R1² கேன்சல் பண்ணலாம், R2² கேன்சல் பண்ணலாம், 4π கேன்சல் பண்ணலாம். அப்போ நம்மளுடைய ஈக்குவேஷன் என்னாச்சு, V1/V2 is equal to என்ன வரும், சிக்மா 1. கரெக்டாக? சிக்மா 1 R1 ஓகே டிவைடட் பை சிக்மா 2 R2. இப்படி ஈக்குவேஷனை பைஹார்ட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ புரியுதா? நமக்கு பார்த்தோன்னே பழிச்சுன்னு தெரிஞ்சு டே ஆர் கேட்டிருக்கான், சிக்மா கேட்டிருக்கான், அதுக்கான ஈக்குவேஷன் இதுதான். ஸோ ஒரு டிரைவ்டு ஃபார்முலாவாக இருந்ததுன்னா நம்ம இவ்வளோ சுற்ற வேண்டியதில்லை. இப்போ நான் இந்த பேசிஸில் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதே கொஷினை சால்வ் பண்ணலாமா? இந்த ஃபார்முலாவிலேருந்து ஸ்டார்டிங் பண்ணுறேன், எவ்வளோ குயிக்காக போயிடலாம், ஏன்னா ஏற்கனவே டெரைவ் பண்ணி வச்சிட்டோம்ல.
அப்போது எப்படி போகலாம்? இப்போ கவனிங்க, கொஷின் மறுபடியும் அதே கொஷின் போவோம். இப்போ எவ்வளோ டைமில் நம்ம போடுறோன்றது பாரு. 2 charged sphere. So 2 charged sphere. They are connected by a wire. அப்போ இதோட பொட்டன்ஷியல் ஈக்குவலாக இருக்குது. ஸோ V1 is equal to V2. அதோட ரேடியஸ் வந்து என்ன சொல்கிறோம்? R1 அப்புறம் R2. கரெக்டாக? இதோட சிக்மா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா 1 சிக்மா 2. ஸோ வாட் இஸ் சிக்மா 1 சிக்மா 2 டிவைடட் பை சிக்மா 2? இவ்வளோ தான் கேட்டிருக்கான். அப்போ நம்மளோட ஈக்குவேஷன் எங்கே? உடனே எடு, பளிச்சுன்னு எடு. அந்த ஈக்குவேஷனை ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். எந்த ஈக்குவேஷன் கனெக்ட் வி ஆர் சிக்மா அப்படின்னு பார்த்தா அதுதான் இது. கரெக்டாக? எடுத்த எடுப்பிலே போடலாம். தட் இஸ் இது கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுடைய ஈக்குவேஷன் என்ன? ஈக்குவேஷன் வந்து V1 by V2 is equal to sigma 1 by sigma R1 by sigma 2 R2. புரியுதா? ஓகேவா? இது எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பாரு. V1 by V2 is equal to 1. அப்போ sigma 1 R1 is equal to sigma 2 R2. கொஷின் என்ன கேட்டிருக்கான்? sigma 1 by sigma 2 என்னப்பா? அப்போ R2 by R1 முடிஞ்சுதா? படக்குன்னு போட்டோம் பாரு. இந்த இதுக்கு முதல்ல எவ்வளோ நேரம் ஆச்சு? 2 பேஜ் போல் போட்டு கேட்டு அமகலப்படுத்தி இத்தனை வேலை போட்டிருக்கோம் இந்த கான்செப்ட்லாம் டிரைவ் பண்ணி. ஆனால் இப்போ எடுப்பிலே போட்டோம். வித்தின் a few மினிட்ஸில் போட்டோம். அது புரியுதா? அப்போ இங்கே நீட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? நாட் ஓன்லி ஃபார் நீட், எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த மாதிரியான ஒரு டிரைவ்டு ஃபார்முலாலாம் நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை பார்த்த மாத்திரத்தில் இந்த ஈக்குவேஷன் அதை தான் நீ பைஹார்ட் பண்ணிடணும். இப்போ நாம் என்ன பண்ணுவோம்? பொட்டன்ஷியல்னால் என்ன அது மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கக்கூடாது. பொட்டன்ஷியல் அப்போது இந்த மேப்பிங் சொல்லல, ஃபார்முலா மேப்பிங். ஸோ ஒரே ஃபார்முலா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கரதலையாக குடிச்சு வச்சுருக்கணும். நீ வச்சா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துன்னா ஒரே போட்டுடலாம். இப்போ புரியுது அது? ஓகே. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ஹைலைட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ த ஆன்சர் வந்து என்னது? அதே R2 by R1 தான். ஓகே, புரிஞ்சுது அது? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்தது இப்போது நம்ம எப்போதுமே பிளான் பண்ணுறது என்னென்னா அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸாக, புரியுதா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன கொஷின் கேட்டிருக்கான் முதல்ல அதை டேக்கிள் பண்ணுவோம். ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விஸ்காசிட்டி பேசிஸில் கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டக்டர், எலக்ட்ரிக் ஃபீல்டு மாட்டுச்சு இது. அப்போது இது மேக்னெட்டிக் ஃபீல்டை பேஸ் பண்ணி கேட்டிருக்கான். அடுத்தது நமக்கு இஷ்டப்பட்ட ஈக்குவேஷன்லாம் என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் வேறு என்ன வருது பாரு. 4th one, a dipole, அது அழைச்சிடலாம். a dipole is placed, இங்கே என்ன கொடுத்துருக்கான்? a dipole is placed in an electric field. அப்போனா எலக்ட்ரிக் டைப்போல் அப்படின்னாலே இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு அவர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். நான் எப்படி பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் அடிச்சு சொல்கிறேன். ஓகே, அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நீ அப்படி தான் பண்ணணும். அப்போ மைண்டை வந்து டக்குன்னு மாற்றினாக்கா நம்ம பிரெயின் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். ஒரு கண்டினியூட்டி இருக்கிற மாதிரி அப்படி எடுத்துட்டாக்கா அது ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர்லாம் பார்க்குறப்ப ஒரு டாப்பிக்கை எடுத்துகிட்டு அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் கொஷின் கேட்குறான், அது முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு. இப்போ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் சார்ஜு, கெப்பாசிட்டர், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், இதெல்லாம் சேர்ந்தது தான். அது சிபிஎஸ்சியில் ஒரு 2 லெசனாக கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் போர்டு, அதர் போர்ட்ஸ் எல்லாம் ஒரே லெசனாக கொடுத்துருப்பாங்க. புரியுதா? அவ்வளோதான். ஸோ இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படி தான் வச்சுக்கணும். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ரிலேட்டடாக இது ஒன்று இருக்குது. ஓகே, வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது? இன்னொரு ப்ராப்ளம் இங்கே இருக்குது. எ டைபோல், டேக் டவுன். எ டைபோல் இஸ் பிளேஸ்ட் இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஸ் ஷோன் இன் த டயக்ராம். நோட் பண்ணிக்கோ. இது நெக்ஸ்ட் கொஸ்டின். த கான்செப்ட் வந்து எலக்ட்ரிக் டைபோல். எழுதிக்க, நான் எழுதுவது அப்படியே எழுதிட்டேவா. எலக்ட்ரிக் டைபோல். இந்த எலக்ட்ரிக் டைப்போலை என்ன பண்ணுறான்? இட் இஸ் பிளேஸ்ட் இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ கான்செப்டை புரிஞ்சு போச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக் டைப்போலை வச்சுருக்காங்க. அப்போ நம்ம அந்த டெரிவேஷனில் டக்குன்னு ஞாபகம் வந்துடணும் இந்த ரிலேட்டட் ஈக்குவேஷன்லாம் என்னன்றது. ஓகேவா? ஸோ
இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போயிட்டுருக்கு, இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஓகேயா? இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா ஒரு எலக்ட்ரிக் டைப்போலை வச்சுருக்காங்க. ஒன்று வந்து ப்ளஸ் க்யூ, இன்னொன்று மைனஸ் க்யூ அப்படின்னு இருக்குது. இந்த ப்ளஸ் க்யூ மைனஸ் க்யூ அப்படின்னு இருக்கப்போ இப்போ என்ன சொல்கிறோம், எ டைப்போல் இஸ் பிளேஸ்டு. ஓகேயா? எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும், புரியுதா? இது எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும், இதே டைரக்ஷனில் மூவ் ஆகுமா, இல்லைன்னா இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுமா, இல்லைன்னா இந்த எலக்ட்ரிக் டைப்போல் இந்த ஏன்னா டார்க்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். கொஷின் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆப்ஷன் 1, the direction of movement of dipole, electric dipole, அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் டுவோர்ட்ஸ் த லெஃப்ட், என்னது டுவோர்ட்ஸ் த லெஃப்ட், towards left as its potential energy will increase. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், யூ, அது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அது ஒரு ரீசனாக சொல்கிறோம். செகண்டு டுவோர்ட்ஸ் அ ரைட், டுவோர்ட்ஸ் ரைட் எதனாலன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிறதுனால. தேர்டு வந்து என்ன சொல்கிறாங்க, டுவோர்ட்ஸ் த லெஃப்ட், என்னது டுவோர்ட்ஸ் லெஃப்ட் எதனாலன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டவுன் ஆகிறதுனால. ஃபோர்த்து டுவோர்ட்ஸ் ரைட், ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறதுனால. இது எல்லாத்தையும் போட்டு குழப்படியாக கொடுத்துருக்கான். இப்போ இதில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு தான் சொல்கிறான். இப்போ டயக்ராமில் என்ன பண்ணியிருக்கான், ப்ளஸ் கியூ இங்கே கொடுத்து மைனஸ் கியூ இங்கே கொடுத்துருக்கான். அப்போ அதோட டைப்போல் மொமெண்ட் எப்படி இருக்கும், பி எந்த டைரெக்ஷனில் போகும், வெரி குட், மைனஸ் கியூ. ஸோ அதை ரெட் இங்கில் நான் போடுறேன். அப்போ நம்ம தெளிவாகிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துட்ட இப்படி போகுது அதனுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட். ஓகேவா? அதை முதல்ல நோட் பண்ணிப்போம். அதோட டைரெக்ஷன் நம்ம போட்டோம். ஓகேவா? புரியுதா? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி நல்லா புரிஞ்சுக்கணும். பொட்டன்ஷியல் எனர்ஜி தட் இஸ் கிவன் பை, பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி சொல்கிறோம், யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ யூ இஸ் கிவன் பை த ஈக்குவேஷன் மைனஸ் பி டாட் இ. in an external electric field. சரியா? இது நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து ஒரு டாட் ப்ராடக்டாக இருக்குது இந்த இடத்துல பிஇ அப்படின்னு வரைச்ச. ஸோ அப்போ அதை என்ன பண்ணலாம், யூ மைனஸ் டாட் ப்ராடக்ட் என்னது, ஸ்கேலார் ப்ராடக்ட் இது. அப்போ பிஇ காஸ் தீட்டா. ஸோ பி இன்ட்டு இ, மேக்னிடியூட் ஆஃப் பி, கரெக்டாக? அடுத்தது மேக்னிடியூட் ஆஃப் இ இன்ட்டு காஸ் தீட்டா. இதை வெறுமை பிஇன்னும் போட்டுக்கலாம். ஸோ அப்போ பிஇ காஸ் தீட்டா அதுதான் என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி. நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே. சரியா? இப்போ இப்படி போட்டால் 0 டிகிரி. நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போது ஒரு இந்த டைரெக்ஷனில் போனால் 0 டிகிரி. இப்போ இது 90 டிகிரி, இது 180 டிகிரி. அப்போது இங்கேருந்து இப்படி போயிருக்கு. ஸோ இந்த டைரெக்ஷனில், அதாவது என்ன அர்த்தம், எப்படி போகுது இதில், தட் இஸ் இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் 180 டிகிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ 180 டிகிரி போகுது அப்படின்றதுனால 0 to 180 தானே, 180 டிகிரி அப்படின்றதுனால இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டு அதோட ஆங்கிள், புரியுதா? ஸோ அப்போ என்ன போடுறோம், மைனஸ் பிஇ காஸ் 180 டிகிரி. கரெக்டாக? காஸ் 180 டிகிரின்றது -1. அப்போ மைனஸ் ஆஃப் பி இன்ட்டு இ காஸ் 180 -1. ஏன் -1, நமக்கு வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டாக வருது இது இல்லையா? அப்போ ஆல் மெத்தட் தட் இஸ் இதோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, இந்த பக்கம் தானே, புரியுதா? ஸோ அப்போ -1. ஸோ யூ, ஓகேவா?
அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். ஸோ u is equal to PE. பாசிட்டிவாக இருக்குது. புரியுதா? PE வந்து இந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்குது. அப்போது ஒரு ஆன் மூவிங் டுவோர்ட்ஸ் ரைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். therefore potential energy decrease இல்லையா? ஆன் மூவிங் டுவோர்ட்ஸ் ரைட். ஸோ ரைட்டில் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் எப்படி இருக்குது? u is equal to PE. மேக்னெட்டிக் மொமெண்ட்டு அதோட டைபோல் மொமெண்ட்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது, இப்படி இருக்குது. புரியுதா? இப்படி இருக்கிறதுனால ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால அப்போ என்ன ஆகும்? ஆனால் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில் நிறைய இருக்குது. அப்போது ஆன் மூவிங் டுவோர்ட்ஸ் ரைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இது காம்பன்சேட் ஆகுதுனால இதில் பாதி எனர்ஜி போயிடுதா. ஸோ அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து டிக்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி ஆகும்? அது டிக்ரீஸ் ஆகுதுன்னு தான் அர்த்தம் இல்லையா? பொட்டன்ஷியல் எனர்ஜியும் டிக்ரீஸ் ஆகும். அப்போ the net force in the electric dipole is towards right and the torque இல்லையா ஆக்டிங் ஆன் இட் அப்படிங்கிறது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அதனால் இட் வில் மூவ் டுவோர்ட்ஸ் ரைட். அப்போது இதில் ரைட்டில் மூவ் ஆகும். அப்போது வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? ரைட்டில் மூவ் ஆகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாகிடுது. ஏன்? இப்படி போட்ட மூமெண்ட்டில் இந்த எனர்ஜியெல்லாம் கன்சியூம் ஆகிடுச்சு. அப்போ த நெட் அப்படின்றப்போ என்ன இது? ஆல்மோஸ்ட் இப்போ இந்த இடத்துல இந்த டார்க் வந்து நல்லிஃபை ஆகிடுது. புரியுதா? ஸோ அப்போது இப்படி வச்சோம்னா இம்பேக்ட் இருக்கும். இப்போ அலாங் த லைன் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுனால செகண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அது புரிஞ்சுது? அது நீ பாட்டுக்கு சார் இங்கே நெகட்டிவ் வருது இங்கே பாசிட்டிவ் வருது அதனால இன்க்ரீஸ் அப்படி சொல்லக்கூடாது. இந்த பாசிட்டிவ் கன்சம்ஷன் ஆஃப் எனர்ஜி பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் டைப்போ இந்த பக்கம் போகிறதுனால த நெட் இது மேலே வரக்கூடியது. அப்போ என்ன ஆகும்? அதில் மூவ்மெண்ட் இருக்காது, ஆப்போசிட்டாக போகிறதுனால காம்பன்சேட் ஆக்கி விட்டுறது, அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜியும் டவுன் ஆகிடுது. புரியுதப்போ? ஓகே, ஸோ திஸ் இஸ் த செகண்ட் கொஷின். எதை பொறுத்தவரையிலும் இந்த டைபோல் மொமெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்தது என்ன கொஷின் பார்க்கலாமா? அதே எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் வேறு என்ன கேட்டிருக்காங்கன்றது நான் பார்க்குறேன். இப்போ அதாவது ஒரு டாபிக் எடுத்தால் அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுதான் நம்ம பார்க்குறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்? அந்த கொஷின் இது பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? இப்போ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருந்தோம். புரியுதா? அப்போ டைரெக்டாக அந்த இது கான்செப்டுக்கு போயிடலாம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போயிடலாம். இங்கே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நாலேஜ் பேஸ்டு கொஷின். நோட் பண்ணிக்கலாமா? எழுதிக்கோ. போலார் மாலிகூல்ஸ் ஆர். அடுத்த கொஷின், polar molecules. Polar molecules are the molecules having, first option, zero dipole moment. Second option, acquire a dipole moment only. Dipole moment எப்படி represent பண்றோம்? P. So P, acquire a dipole moment in presence of electric field. Electric field E due to displacement of charges. Third question, acquire dipole moment P only when magnetic field is absent. In absence of magnetic field, B, that is represented by B. அடுத்தது, having a permanent electric dipole moment. Permanent
electric dipole moment. இப்போ போலார் மாலிகூல்ஸ் நம்ம கான்செப்டில் நல்லா தெளிவாக இருக்கணும். நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம் போலார் மாலிகூல்ஸில் தே ஹேவ் பர்மனண்ட் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். எடுத்தோன்னே சொல்லலாம் ஃபஸ்ட் ஆன்சர் தான், அதாவது ஃபோர்த் ஆன்சர் தான். கான்செப்ட் பேஸ்டு நமக்கு எந்த இடத்துல இன்டியூஸ்டு டைபோலார்லாம் வருது, நான் போலாரில் தான் வருது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ அது போலரைஸ்டாக மாறுறது, அது ஒரு டெம்பரவரியாக இருக்குது. ஃபீல்டு எடுத்துட்டோம்னா அதுவும் போயிடும். அப்போ பர்மனண்ட் வந்து போலார் மாலிகூல். இது புரியுதா? ஓகேவா? அவ்வளோதான், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர். இருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்சர் சில இதில் இருக்கலாம், அது அவனே கொடுப்பான். இது வந்து திஸ் கொஷின் இஸ் அ மல்டிபிள் ஆன்சர் சாய்ஸ்ன்னு கொடுத்துருப்பான். அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம வேறு எதாவது பாசிபிள் ஆன்சர் இருக்கான்னு பார்த்துக்கலாம். பட் இது தெளிவாக இருக்குது. இதுதான் இருந்தாலும் பார்ப்போமே. ஜீரோ டைபோல் மொமெண்ட்டு அது எப்படி போலார் மாலிகூல்ஸில் ஜீரோ டைபோல் மொமெண்ட்டு அது போலாரே கிடையாது, அபத்தம். அதனால் இது கிடையாது, ராங் ஸ்டேட்மெண்ட்டு. புரியுதா? அடுத்தது போலார் டைபோல் மொமெண்ட் இஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்லி. அதெல்லாம் வந்து இந்த கேஸ் ஆஃப் நான் போலாரில் தான். அடுத்தது இன் ஆப்சன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கங்கேயே வந்தது. ஓகே, ஸோ அப்போ பர்மனன்ட் இந்த கொஷின் தான். ஓகே, ஸோ இது வந்து நாலேஜ் பேஸ்ட் கொஷின்னு, அதனால் நம்ம தெளிவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் அந்த parallel plate கெப்பாசிட்டரில் கேட்டிருக்கான். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்லே இது எத்தனை கொஷின் பார்த்துருக்கோம்? 1 2 3. இப்போ ஃபோர்த் கொஷின். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நல்லா படித்தா அதில் 4 ஷூர், நாங்கள் 16 மார்க்கு அஷ்யூர்டு. இப்படி தான் நம்ம போகணும். இப்போ நம்ம 2021 கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, உடனே 2022 கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுக்க வேண்டியது. அதில் என்ன பண்ணியிருக்கோம், நாம் என்ன பண்ணுறது தப்புன்னா அந்த கொஷின் பேப்பரை மட்டும் டிஸ்கஸ் பண்ணி ஃபுல்லாக அதில் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் அப்படி போகக்கூடாது. 3 கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுக்க வேண்டியது. இதில் அப்படியெல்லாம் கேட்டிருக்கான். இப்போ நான் அதை தான் உனக்கு அனலைசிஸ்க்கு கொண்டு வரேன். ஓகேவா? ரைட். அடுத்தது இப்போது இப்போ நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மட்டும்தான் பார்க்குறேன். அதில் 21 22 23 எப்படி கேட்டிருக்கான், அதுதான் நம்மளுடைய இது. ஸோ இதில் எல்லா பாசிபிள் இதையும் நான் பார்த்துட்றேன். இப்போது எ parallel plate capacitor has uniform electric field. Okay, a parallel plate capacitor has uniform electric field. Okay, so இது வந்து ஒரு parallel plate capacitor தான். இப்படி ஒரு parallel plate capacitor போட்டுப்போம். இதுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கேருந்து இங்கே போகுது. வரைஞ்சிக்கோ. எப்போதுமே ஒரு கைடட் டயக்ராம் இருந்தால் நல்லது. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸு என்னது, அதுதான் டி. இப்போது இந்த பிளேட்டோட ஏரியா இருக்குல்ல, அது ஏ. பிளேட் ஏரியா என்னது, ஏ. இப்போ a parallel plate capacitor has uniform electric field E. In the space between the plates, if the distance between the plate is D and the area of the each plate is A. Okay, over இது A, right. The energy stored in the capacitor, another, the energy stored in the capacitor. Energy எப்படி represent பண்றோம், U. Energy stored in the capacitor in free space, அதாவது எப்சிலான்ல, எப்சிலான் நாட்ல. எப்சிலான் நாட்ன்றது பர்மிட்டிவிட்டி த்ரூ ஃப்ரீ ஸ்பேஸ், பர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ். Permittivity in free space. Okay, now we have answer options. Answer options என்னன்னா, first 1/2 epsilon naught E square, இது ஒரு ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் epsilon naught EAD. third option 1/2 epsilon naught E squared AD. fourth option epsilon squared AD divided by epsilon naught.
இப்போ இத்தனை கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா பயப்படக்கூடாது, நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா. இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக், அதாவது எனர்ஜி டென்சிட்டி இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, தட் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்டு இன் த கெப்பாசிட்டர், அதுதான் கேட்டிருக்கான். ஓகேவா, என்னது எனர்ஜி ஸ்டோர்டு இன் த கெப்பாசிட்டர் அப்படின்னு தான் அவன் கேட்டிருக்கான் இல்லையா. ஸோ இப்போது எனர்ஜி எலக்ட்ரிக்கல் டென்சிட்டி வித் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது வந்து என்ன சொல்கிறான், 1/2 எப்சிலான் நாட், அதாவது த டிஃபரன்ஷியலாக வரக்கூடிய எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டருக்கான ஃபார்முலா 1/2 எப்சிலான் நாட் இ ஸ்கொயர்டு டிவி. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம, இது நம்மளுடைய கான்செப்சுவல் ஃபார்முலா. அப்படின்னா என்ன அர்த்தம், டியூ த சேஞ்ச் இன் என்னது internal energy, sorry, potential energy, the change in potential energy is equal to 1/2 into epsilon naught into E squared. E squared is another electric field into dV, the small infinitesimally small electric potential and the difference. இப்போ நமக்கு வேணுங்கிறது டோட்டல் எனர்ஜி தான் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை அப்படியே இன்டகிரேட் பண்ணணும் இல்லையா. இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம், அப்படி கொண்டு வரலாமா. அந்த டிவியை மட்டும்தான் இன்டகிரேட் பண்ணுறோம். பண்ணால் என்னாகும், இது u இஸ் ஈக்குவல் டு இந்த 1/2 எப்சிலான் நாட்டு இ ஸ்கொயர்லாம் அப்படியே இருக்கும். இந்த டிவி அதை இன்டகிரேட் பண்ணால் v இல்லையா. இந்த v அப்படிங்கிறது a இன்ட்டு டி. ஓகே, இதுக்கு v அப்படிங்கிறது a இன்ட்டு டி. அப்போ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. therefore u is equal to 1/2 epsilon naught e squared into v தான் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், a d. ஓகே, அப்போ உனக்கே தெரியும் அது என்ன ஈக்குவேஷன், தேர்டு. கரெக்டாச்சா, மேட்ச் ஆச்சா? ஓகே, தட்ஸ் ஆல், ஃபினிஷ்ட். ஸோ அப்போ நமக்கு சப்போர்ட்டிங்கான ஈக்குவேஷன்னா இது தெரிஞ்சால் தான் இங்கே போக முடியும். அப்போ இதுவும் தெரிஞ்சிருக்கணும், இது ரொம்ப முக்கியம். இன்டர்னல் பொட்டன்ஷியல். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் ஸ்ட்ரைட்டாக இங்கே போயிடலாம். ஓகேவா, இது புரியுதா? ரைட். ஸோ அப்போது இந்த கெப்பாசிட்டரை வச்சு சில சம்ஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜி, கெப்பாசிட்டர், அதை பேஸ் பண்ணி கேட்கலாம். அப்படியே பாரு, அதை விட மாட்டேங்கிறான் லேஸில். என்ன பண்ணுறான், ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஒரு இதுலேயே எத்தனை கொஷின் கேட்டுக்கான் பாரு, 50 கொஷின் தான். அதில் 4க்கு மேற்பட்டது என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில். அதனால தான் திருப்பி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நல்லா படின்னு சொல்கிறேன். ஓகே, அவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது இதில். அடுத்தது ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ், அந்த கொஷின். Next question based on equivalent capacitance. The equivalent capacitance of the combination shown in the figure கொடுத்துருக்கான். இதுதான் கெப்பாசிட்டர். இதில் கெப்பாசிட்டர் எப்படி பண்ணியிருக்கான்னாக்கா, இந்த மாதிரி ஒரு டிராயிங் கொடுத்துட்டு சைடில் எப்படியும் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இப்படி போகுது. இதோட கெப்பாசிட்டன்ஸ் எல்லாமே ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸு, ஆனால் நமக்கு வேல்யூ வேணும். ஃபஸ்ட் ஆன்சர் என்ன சொல்கிறோம், நெட் கெப்பாசிட்டன்ஸ் இதுக்கு 3Cன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஆப்ஷன் 2C, தேர்ட் ஆப்ஷன் C/2, ஃபோர்த் ஆப்ஷன் 3C/2. இப்போ நம்ம கான்செப்ட்டுக்கு என்ன டைப்பில் இருக்குது, பேரலல் டைப்பில் இருக்குது. இதுதான் என்னது, C1. இதுதான் நம்ம புக்கில் பாருங்கள் கெப்பாசிட்டன்ஸு, அதுதான் ரெடியாக இருக்கு. கெப்பாசிட்டன்ஸ் பேரலல் வந்து இல்லை ஸ்ட்ரைட்டாக வரும், நான் தான் மாற்றி சொல்லியிருக்கேன். 2, 4, 3C/2. இப்போது இதனுடைய கனெக்டிங் பாயிண்ட் எல்லாம் நாம் என்ன பண்ணுறோம், இங்கே 1, 2, 3 இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து என்னன்னாக்கா ஒரே ஒயரில் தான் கண்டக்ட் ஆகிருக்குது, கனெக்ட் பண்ணியிருக்கான். அப்போ இந்த பாயிண்ட் வந்து என்னவாக இருக்கும்னாக்கா ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கும் இந்த கெப்பாசிட்டர்.
அப்படி ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறப்போ அதோடைய கெப்பாசிட்டன்ஸு, அதாவது இட் டஸ் நாட் ஹாவ் எனி சார்ஜ், அப்போ கெப்பாசிட்டன்ஸ் 0 இங்கே, இது சேர்க்கக்கூடாது. அப்போ இந்த ரெண்டையும் தான் சேர்க்கணும். ஸோ அப்போ இதை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், தட் இஸ் அவ்வளோதான். அப்போ இது சி அதுதானே, இது 0 ஆகிடுது, புரியுதா? அப்போ இந்த ரெண்டு மட்டும்தான். அப்படின்னாக்கா சி இஸ் ஈக்குவல் டு பிட்வீன் த டெர்மினல் ஏ பி இல்லையா? அப்போ சி ப்ளஸ் C1 ப்ளஸ் C2, அதாவது 2C parallel தானே. ஸோ த ஆன்சர் இஸ் 2C. செகண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ இதில் ரெசிஸ்டர்னால் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் பேரலாக பண்ணி எல்லாம் அமகலப்படுத்துவோம். அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸுக்கு ஆப்போசிட்டாக வரும் இது. ஸோ நோட் பண்ணிக்க, சி பேரலல் அப்படிங்கிறது C1 ப்ளஸ் C2, சி சீரீஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல 1/CS இஸ் ஈக்குவல் டு 1/C1 ப்ளஸ் 1/C2. சரியா? ஸோ அதனால தான் இந்த சர்க்கியூட்டை ரெடியூஸ், அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன, 1 2 3 4 பாயிண்ட்டுக்குள்ளே 3 பாயிண்ட்ஸ்க்குள்ளே இடையில ஒரே ஒயரில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கே வரக்கூடிய கெப்பாசிட்டர் அது வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதுனால 0 ஆகிடுது. ஒரே லைன் இது 1 2 3. ஸோ இதுக்குள்ளேயே டெர்மினேட்டர், இது ஒரு இதாக இருக்குல்ல, லூப் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா? புரியுது அது? ஸோ அந்த அதுக்கு வந்து சேம் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால அதுக்கு வந்து தட் இஸ் கெப்பாசிட்டர், இட் இஸ் கால்டு ஷார்ட் சர்க்கியூட்டட் கெப்பாசிட்டர். ஸோ அதை வந்து சேர்த்துக்க முடியாது, அதனால தான் அதை ரெடியூஸ் பண்ணி போடுறோம். புரியுதா? அடுத்தது இதே இது தட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ், ஐ மீன் இதை பேஸ் பண்ணி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பேஸ் பண்ணி வேறு என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க பார்க்கலாமா? இது எல்லாமே அதர் டாபிக் தான், கெப்பாசிட்டன்ஸ் அவ்வளோதான். ஸோ அப்போ எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இதில்? 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து எப்படி கேட்டிருக்கான், இந்த கான்செப்ட் எப்படின்றது புரிஞ்சுக்கிட்டியா? இதை தான் திருப்பி கேட்டிருக்காங்க, அதுக்குள்ளே தான் நம்ம ஆமாம். ஸோ இதை இந்த மாதிரியான இதில் நாம் திருப்பி போட்டு பார்த்துடணும். ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வேறு ஏதாவது கேட்டிருக்கானா பார்ப்போம். இங்கே ஒரு இது கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இன்னொன்று கேட்டிருக்கான், இந்த கொஷின் பார்க்கலாமா? அதே 2021 தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 5வது கொஷின் கேட்டேன், வச்சு செஞ்சுருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு 5th கொஷின். இது ஈஸியாக அடிக்கலாம். ஸோ அப்போ நம்ம டார்கெட் பண்ணி பண்ணலாம். அதை பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி எப்படி கேட்டாலும் போட்டுடணும். அவன் கேட்குற கொஷின்லாம் என்னென்னா அதே ஸ்டைலில் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். ஓகே, அப்போ 27 drops of same size charge, same size 27 drops of same size are charged at 200 volt. So volt வந்து 200. 27 drops. So drops வந்து number of drops 27 of same size. So same size are charged at 200 volt each. ஒவ்வொன்றும் 200 volt each drop. They combine to form a big drop. So குட்டி drop எல்லாம் சேர்ந்து ஒரு big drop ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம வந்து நான் போடுற மாதிரியே போடு, விசுவலைஸ் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். Calculate the potential of big drop. இந்த big drop ஓட பொட்டன்ஷியல் என்ன? சூப்பர் கொஷின் இது. நமக்கு தெரியும் பொட்டன்ஷியல் டியூ டு எ சார்ஜ்டு ஸ்பியர் என்னது தெரியும்ல, KQ/Rன்னு போடு. கேயோட வேல்யூ என்னன்னு தெரியும். கே வந்து எவ்வளோ, 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர். கரெக்டாக?
Qங்கிறது charge and sphere, R என்றது radius of the sphere. இப்போ each charge each sphere என்ன forms charge and radius of smaller drop. அதை எடுத்துப்போமா? இப்போ குட்டி ட்ராப்ன்றது இது. இதோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர் இல்லையா? இப்போ ஸ்மால் ட்ராப் எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இந்த ஸ்மால் ட்ராப்புக்கு பொட்டன்ஷியல் போடுவோம். ஃபார்முலா என்ன? அதே KQ டிவைடட் பை R. ஸ்மால் ஆர்ன்றது அந்த குட்டி ரேடியஸ். அது ஒவ்வொன்றுத்துக்கும் பொட்டன்ஷியல் வந்து 220 வோல்ட் இருக்குது. ஓகேவா? அவனே சொல்லிட்டான் இது வந்து 220 வோல்ட் இருக்கும். இது மாதிரி எத்தனை இருக்கு? அப்போ 27 இது இருக்குது இதில். நல்ல கவனி, புரியுதா? இதில் வால்யூம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் தான், அதில் ஒன்றும் சேஞ்ச் இருக்க போகிறது இல்லை. கரெக்டாக? அப்போ 27 என்னது 4/3 πr³ கரெக்டாக இஸ் ஈக்குவல் டு 4/3 பை கேபிட்டல் R³ வால்யூம் ஈக்குவலா? அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? 4/3 கேன்சல் பண்ண, பையை கேன்சல் பண்ணிக்கோ. இப்போ இந்த கேபிட்டல் ஆருக்கு எவ்வளோ வரும்? கேபிட்டல் ஆர் அப்படின்றது R³ அப்படிங்கிறது 27 R³ கரெக்டாக? அப்போ R இஸ் ஈக்குவல் டு டேக்கிங் கியூப் ரூட் ஆன் போத் சைடு, அப்போ 3Rன்னு வந்துடும். கரெக்டாக? அதானே? ஸோ R இஸ் ஈக்குவல் டு 3R அப்படின்னு வந்தாச்சு. அப்போனா நாம் என்ன பண்ணலாம்? யூஸிங் த கன்சர்வேஷன் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் இந்த இடத்துல சார்ஜ் வந்து ஒரு சார்ஜாக இருந்தால் என்ன மிகப்பெரிய சார்ஜாக இருந்தால் 27 சார்ஜ் சேர்ந்தது ஒரு Q. அப்போ பெரிய Q இஸ் ஈக்குவல் டு 27 ஸ்மால் Q தானே. இது வந்து கன்சிடரிங் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஓகேவா? நோட் பண்ணிக்கோ, கன்சிடரிங் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். அப்போ இந்த ஈக்குவேஷனில் போடலாமா? that is equal to கரெக்டாக 9 into 10 power 9 அதான் K. இப்போ இந்த 27Q போடலாம். இந்த பெரிய Qக்கு பதில் 27Q கரெக்டாக? சரியா வருதா? டிவைடட் பை ஆருக்கு பதிலாக 3R போடலாமா? ஆமாம். ஸோ அப்போ இது 9 டைம்ஸா? 9 3s are 27. ஓகேவா? இதை ஒன்று கே டேர்ம்ஸ்லேயும் அவன் வந்து எப்படி கொடுத்துருக்கான், ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். வோல்ட்டில் தான் கொடுத்துருக்கான் ஆப்ஷன்ஸு. அது நம்ம வோல்ட்டில் எப்படியே போடலாம், நோ ப்ராப்ளம். அப்போது 9 into 10 power 9 இல்லையா? அப்படியே எடுத்துக்கோ. இப்போ என்ன வருது? V பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு 9 into 10 power 9 into இங்கே என்ன வருது? 9. ஓகேவா? இன்ட்டு Q by R அதானே? கரெக்டாக வந்துச்சா? அது 9 டைம்ஸ் 9 into Q divided by R. ஓகேவா? புரியுதா? இப்போ இந்த இடத்துல அவள் ஒவ்வொன்றும் வந்து 200ன்னு சொல்லியிருக்கானா இல்லையா? ஒவ்வொன்றும் 200. அங்கே என்ன கொடுத்துருக்கான்? 200 தான் கொடுத்துருக்கானா? ஒரே நிமிஷம். each 7 drops charged at 200 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்கான். ஓகேயா? இப்போ இந்த குட்டி வோல்ட்டு அது இருக்குல்ல, இப்போ இதை வந்து கேனே வச்சுக்கோ, கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ V இஸ் ஈக்குவல் டு, இது வந்து கேபிட்டல் V இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 9Qன்னு இருக்குது இன்ட்டு K. 9Q by R இன்ட்டு K தானே? இதுதான் என்னது? கேபிட்டல் V நெட் பொட்டன்ஷியல், பிக் ட்ராப். புரியுதா? ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ இந்த குட்டி பொட்டன்ஷியல் எவ்வளோ? இது V இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Q by R.
இது வந்து எவ்வளோ சொல்லியிருக்கான் 200 வோல்ட் ஈச் கரெக்டாக. அப்போ 200 வோல்ட்டுனாக்கா இதை அப்படியே பிரிச்சுக்கலாமா, KQ/R அதை பிரிச்சுக்க. V is equal to big drop is equal to 9 into small drop, potential of small drop கரெக்டாக. இந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்கான் எவ்வளோ, ஸ்மால் ட்ராப் இது ஸ்மால் 200 வோல்ட்டு. ஸோ இப்போ V big drop எவ்வளோ ஆச்சு, 9 into 200, that is 1800 வோல்ட் இருக்கும் அவ்வளோதான். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் 1800 வோல்ட். இப்போ புரியுதா? ஆ 200. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது 1800 அவ்வளோ. ஸோ இது பாரு, இதுலேயும் ஒரு 5வது கொஷின் அங்கே வந்தாச்சு கரெக்டாக, புரியுதா? அவ்வளோதான்ப்பா. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பொறுத்தவரையிலும் 2021 5 கொஷின் என்னென்ன கான்செப்ட்ஸில் கேட்டிருக்கான் அதை நீங்கள் இதை பேஸ் பண்ணி சொல்கிறியா? இதை வச்சுக்கோ, கான்செப்ட் அப்படியே லிஸ்ட் பண்ணு, அதெல்லாம் பயங்கரமாக இதை அப்படியே வச்சுக்கோ. இது அதை பேஸ் பண்ணி கான்செப்டை லிஸ்ட் அவுட் பண்ணி பார்ப்போம். அந்த கான்செப்ட்ஸை நல்லா தரவு பண்ணிக்கணும் நீங்கள். இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ப்ரொசீட் பண்ணணும். இது 2000 நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல 20, இப்போ 22 பார்க்கலாம். நான் அந்த உனக்கு கொஷின்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்கேன். அந்த கொஷின் நம்பர் சொல்கிறேன், நீ நோட் பண்ணிக்கோ. நீயா ட்ரை பண்ணு, தெரியாதெல்லாம் என்கிட்ட கேட்கலாம். இப்போ கொஷின் நம்பர் 1, 2, 3 நான் இதை டிஸ்பிளே பண்ணுறேன் உனக்கும். அதில் நீ புரிஞ்சுக்கலாம், பார்த்தாலே புரியும். ஆஹா என்னென்ன டைப்பில் கேட்குறேன், எனக்கு அந்த கான்செப்ட் ஒட்டி நீ நோட் பண்ணிக்கோ. ஓகேவா? நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போது இது வந்து 2022